ஜஸ்ட் இப்படி மடிச்சு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணால் போதும். தையல் எப்பயுமே பெருசாக வச்சுக்கோங்க, 2 inches வச்சுக்கோங்க. இது நான் நேற்று ஸ்டிச் பண்ண மிஷினா? ஆயில் ஊற்றுனீங்களா எல்லா மிஷினுக்கும்? பிடிச்சிட்டிங்களா? அப்படியே இந்த ஹேண்டில் சிங்கிளாக அப்படி மடிச்சு தைங்க. சுத்துப்பட்டி சுத்துப்பட்டியே சிங்கிளாக மடிச்சு தைக்கணும். மடிச்சு தைக்கணும். மடிச்சு தைக்கணும். 2 ஆப்போசிட் சைடும் மடிச்சு தைக்கணும். இப்படி வரணும் கரெக்டா. புக் பைண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த கார்னர் கரெக்டா வரணும். சரியா? இந்த மாதிரி வரணும். இந்த புக் பைண்ட் பண்ற மாதிரி வரணும். இது அப்படியே திருப்பலாம். உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக நான் இப்படி திருப்பி காட்டுறேன். இந்த கார்னர் கரெக்டா வரலன்னா பேக் என்ன ஆயிரும்னா மோல்ட் ஆன மாதிரி ஆயிரும். நிக்க வச்சா நிக்காது. புரியுதா? அதனால இந்த கார்னரை கரெக்டா ஸ்டிச் பண்ணணும். ஈவன் பண்ணிடுங்க. அப்ப 38 இன்ச் இருக்கிறது நீங்க 37 எடுத்தா போதும் சுத்துப்பட்டிக்கு. ஏன்னா இதை நம்ம சிங்கிளா தானே மடிக்கிறோம். இந்த இடத்துல வரும்போ லைட்டா தூக்கி விடணும் கைடு. ஏன்னா இந்த இடம் மொத்தமா இருக்கும்ல. இன்ச்சு கம்மியா இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டிருப்பீங்கல்ல அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இந்த ஹேண்டில் போடுங்க. இங்க வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. சரியா? ஹேண்டில் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சுத்துப்பட்டி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எந்த பேக்கா இருந்தாலும் சரி உள் பக்கம் தான் மார்க் பண்ணணும். வெளிப்பக்கம் இல்லை. ஹேண்டில் எப்பயுமே உள்ளதான் வைக்கணும்.
இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மேம் நாங்கள் வாங்குறதுக்கு எந்த இதுக்குமே லைனிங் வைக்க தேவையில்லை. தேவை. இதுதான் பேக். இந்த பேக்கை நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க?